வணக்கம் எக்ஸ்ட்ரீம் தமிழ் மக்களே. இன்னைக்கு நம்ம காமெடியன் ஹாரர் கலந்த ஒரு அட்டகாசமான தாய்லாந்து படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ்ல இல்ல. படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா ஒண்ணே இல்லைங்க. நம்ம டுபாக்கூர் டீம் ஒரு வேலைக்காக கப்பலுக்கு போறாங்க. அப்படி நடுக்கடல்ல போனாதான் தெரியுது கப்பல்ல பேய் இருக்குன்னு. அவ்வளவுதான். இதுக்கு மேல அங்க நடக்கிற கலவரம் என்ன, அந்த பேய்களுக்கு அந்த கப்பல்ல என்ன வேலை, இதுல சிக்கின நம்ம ஆளுங்க கதி என்ன ஆச்சு அப்படிங்கறத சும்மா வெறித்தனமான காமெடியோட கலந்து சொன்ன படம் தாங்க இது. சோ गाइस, இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2015 ரிலீஸ் ஆன அந்த படத்தோட பேரு கோஸ்ட் ஷிப். So welcome to Extreme Tamil. இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாத மக்களே. இதுல நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் வருது. அதை நம்ம போக போக பாத்துக்கலாம், சரியா? படத்தோட ஓப்பனிங்லயே ஒரு கப்பலா காட்டுறாங்க. அங்க யாரோ ஒருத்தர் பயந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு ட்ரம் சாஞ்சு போக ஆளு மறந்து போய் கப்பலுக்குள்ள இருந்து திருச்சி வெளியே ஓடி வரான். அவன் என்னதான் காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடுனாலும் ஏதோ ஒண்ணு வந்து அடிச்சு ஆளு காலி. அப்படியே திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கிறவனை காட்ட அங்க ஒரு மொட்டை ஒரு சின்ன பையனை ஏமாத்தி மொபைல வித்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் நம்ம மொட்டைன்னு தான் சொல்ல போறான். இதுக்குள்ள மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்குதுன்னு அடிச்சு விட்டு அவனை வாங்க வச்சிருவான். அப்ப கடை வந்து ரொம்ப நல்லா பேசுற நீ மட்டும் எல்லா போனையும் வித்து கொடுத்துட்டா உனக்கே ஒரு மொபைல சொந்தமாக கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு போறான். அப்போ இந்த பக்கம் ஒரு காதல் ஜோடிய காத்த. இவனோட பேரு நிக்கே, இவளோட பேரு மியா. டேய், நான் உன் கூட ஒன்னா வாழணும்னு நினைக்கிறேன்டா, ஆனா எங்க வாழ்றது என்ன பண்றதுன்னு கேட்க எனக்கு புரியுது. அப்படின்னா நீ அந்த பண்ணாடி கிட்டே திரும்ப போக போறியான்னு கேட்ட உடனே செவ்வுனிலேயே ஒண்ணு பளிச்சுன்னு விட்டுட்டு போறா. இதை நம்ம மொட்டையும் பாத்துக்கிட்டு இருப்பான். அப்ப கூட்டத்துல யாரோ யோர்ல ஒரு பொண்ணை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறானா சொல்லிட்டு போக அங்க ஒருத்த ஒரு டைப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டு இருப்பான். அப்போ ஒரு சடைய வந்து இவன் மூஞ்சிலே அப்ப விட்டு அவளை போய் தூக்கிட்டு டேய் யோர்லா என்னடா பண்றேன்னு கேட்க நான் தான் உன் பொண்டாட்டின்னு சொல்லுவோம் பாருங்க. இவன் மட்டும் இல்ல, சுத்தி இருந்த எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்க. இந்த பொண்ணு வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எனக்கு இருக்கு உனக்கு இல்லன்னு பங்கமா அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. நிக்கு குறுக்க வந்து டேய் போது நிறுத்துங்க, முதல்ல 3 பேரும் கப்பலுக்கு போங்கன்னு துரத்தி விட்டுறான். ஆக்சுவலி இவங்க 3 பேருமே இவங்கிட்ட வேலை செய்யற மாலுமிங்க. நிக்கோட அப்பாவுக்கு சொந்தமா ஒரு கப்பல் இருக்கு, சின்ன கப்பல் தான். அந்த கப்பலை கிளீன் பண்ற வேலை தான் இவங்களுக்கு. இவங்க கப்பல்ல கிறுக்குத்தனமா ஆடிக்கிட்டு இருக்க. டேய் போது நிறுத்துக்கடா, உங்களை எல்லாம் சொரிசுரங்க ஊசியை போட்டு சோழிய முடிக்கணும்டா, முதல்ல பேசாம போய் வேலையை பாருங்கடா வெண்ணங்கடான்னு ஒருத்தன் வந்து கத்திவிட்டு போறான். அப்ப இந்த பக்கம் யாரோ ஒருத்தன் கார்ல வர. நிக்கோட அப்பாவும் வெளியே வராரு. இந்த மூதேவி பேரு டாவ். இவன் ஒரு கள்ளக்கடத்தல் பண்றவன். அவன் ஏதோ ஒரு ட்ரம் கொடுத்து இதை டெலிவரி பண்ண சொல்லிதான் பெருசுகிட்ட வந்திருக்கான். அது மட்டும் இல்ல, பெருசோட பையன் நிக்க இருக்கான்ல, அவன் கூட அவனோட காதலிட்டு பேசி இருந்தாலே அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இந்த டோவோட பொண்டாட்டி தான். அதனால பெருசுகிட்ட இங்க பாரு பெருசு, உன் பையனை பத்திரமா பாத்துறதுக்கு சொல்லு, இல்லன்னா கொன்னு போட்டு போய்கிட்டே இருப்பேன்னு மிரட்டிட்டு போறான். அப்படி இவங்க கார்ல போகும்போது கண்ணாடியை பார்க்க கப்பல்ல எல்லாம் தூக்குல தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நல்லா உத்து பார்த்தா அங்க வேற ஒண்ணும் இல்ல. சரி, இது ஏதோ பிரம்ம போலன்னு கிளம்ப கப்பலுக்குள்ள ஒரு பெட்டியை உத்து காட்டுறாங்க. இங்க கப்பல் பயணத்தை தொடர உள்ள நம்ம பசங்க சாப்பிட வராங்க. அதோட சடையன் வேற ரொம்பவே நல்லா பாடுவானா. அதனால நீ எல்லாம் பெரிய ஆளா வருவான்னு மொட்டையை சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த யோர்லா நீ ரொம்ப செம்ம அழகா ஹேண்ட்ஸமா இருக்குன்னு பிட்டு போட்டுட்டு இருப்பான். அட மூதேவி. அப்ப இந்த நல்லவன் உணர்ச்சி வசப்பட்டு கத்த கையில இருந்த சாச கீழே ஊத்தி விட்டுருவான் யோர்லா. சரி சுத்தம் செய்யலாம்னு போனா பிட்டிக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. என்னவா இருக்குன்னு காதை வச்சு கேட்க போக மறுபடியும் சத்தம் கேட்கும் பாருங்க. அவனுக்கு பீதி ஆகிடுவாங்க. அடா ஆண்டவா, இல்ல என்ன இருக்குன்னு தெரியலையே. ஒருவேளை பெருசு வயசான பாட்டி ஏதாவது தள்ளிட்டு வந்துட்டானோ, இல்ல செட்டப்பா ஏதாவது பேய வச்சிருக்கிறானு திறந்து பார்த்தா நிக்கோட ஆளுக்கு செத்து கிட போக பாருங்க. இவன் பரட்டு போயிருவாங்க. மேல நிக்க கப்பலுக்கு திரும்பி வர பெருசு இவன் கைய பார்த்தா இங்கேயோ சண்டை போட்டுக்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. நீ என்ன மறுபடியும் அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்கியா? இதுக்கு மேலேயே நீ அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த, நீ எங்க எல்லாரையும் பிரச்சனையில மாட்டி விட்டுருவ. இல்ல அதெல்லாம் முடியாது, நான் அவளை தான் காதலிக்கிறேன்னு சொன்னா தயவு செஞ்சு என்ன அப்பான்னு கூப்பிடாதான்னு சொல்லிடுவான். இங்க இவனுங்க எட்டி பார்த்துட்டு யோர்லா இம்சைகளா அத கொஞ்சம் மூடி விடுக்கடா, பார்க்கவே பேதி ஆகுது. இவன் நிக்கோட லவ்வரு டாவோட பொண்டாட்டி. இது மட்டும் அந்த அரக்கு எனக்கு தெரிஞ்சது சத்தியமா கப்பலுக்கு கொளுத்தி விட்டுருவான்டா. நம்ம உடனே இதை பெருசுகிட்ட சொல்லணும்னு கிளம்ப மொட்டையும் தடுத்து இங்க பாருங்க, நாம யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல போறது இல்ல. இது மட்டும் போலீஸ்க்கு தெரிஞ்சது நாமளும் சேர்ந்து தான்டா கம்பி என்னன்னா இதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே வழின்னு திரும்ப சொல்ல யார்லா டேய் சொல்லி தோடா கத்துவா பாருங்க. இவனு 2 பேரும் மிரட்டு போயிருவானுங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை திறக்க முயற்சி செய்ய மறுபடியும் பயந்து போயிருவாங்க பாருங்க. காமெடியா இருக்கு இவனுக்கு ரியாக்ஷன்லாம். டக்குன்னு பாடியை மறைச்சு வச்சுட்டு கதவை திறக்க ஒரு தடியை நின்னு பேசிட்டு இருப்பான். அப்ப பெட்டிக்குள்ள இருந்த பாடியோட முடி வெளியே தெரிய சடையும் உள்ள எடுத்து போட பாப்பான். அப்போ தடியை அதை பார்த்துட்டு உள்ள என்ன ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு திறக்க போக கரெக்டா நிக்கி உள்ள வந்துருவான். எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? டே தடியா, உன் அப்பா உடனே கூப்பிட்டாரு, என்னன்னு போய் கேளு, உடனே இங்க இருந்து கிளம்பு. டவுசர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்னடா இங்க வேலை, நீங்களே சேர்த்து கிளம்புறான்னு கிளப்பி விட மொட்டைய நிக்க ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டே போறான். வெளியே இவனுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்க சடையா இருந்த ரூம் கதவு தானா க்ளோஸ் ஆகுது. அது மட்டும் இல்ல, மொட்டையை வச்சு இந்த ஸ்பேனரை திடீர்னு காணாம். இது
என்னடா விசித்திரமா இருக்குதுன்னு சுத்தியும் பித்தியும் பார்த்துட்டு மறுபடியும் கீழே பார்த்தா ஸ்பேனர் கீழே தான் இருக்கு. இந்த பக்கம் தொடச்சிட்டு இருந்த யோர்லா தண்ணி எடுக்க போக அதுல ரத்தம் சொட்டு போடுது. உடனே மேல பார்த்தா அங்க எதுவும் இல்ல. சரி தண்ணியை வெளியே ஊத்திட்டு வேற தண்ணியை கொண்டு வரலாம்னு போக இவர் ரூம் கதவு தாடா சாத்திக்குது. தட்டு தட்டுன்னு தட்டுறா, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. அப்ப ஏதோ சத்தம் கேக்குதுன்னு போய் அங்க இருந்து ஒரு மூடியை திறந்தா அந்த ஓட்டைக்குள்ள இல்லாம அந்த மூடிக்கு பின்னாடி இருந்த பேய் இவனுக்கு தரிசனம் கொடுக்கும் பாருங்க. இவன் கத்தாரதெல்லாம் செம்ம காமெடியா இருக்கா. இவன் கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டு ஒண்ணு இல்ல நினைக்கிறதுக்குள்ள பேய் கீழே படுத்து கிடந்து பயமுறுத்தும் பாருங்க. இவன் தன்னோட கையிலேயே மூடியை போட்டுக்கிட்டு ஆளும் பயத்திலேயே மயங்கிடுவான். இங்க சிண்டனுக்கு மொட்டை கத்திர சத்தம் கேட்க எட்டி பார்த்தா பயவுக்கு சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு போல. சரி இறா வாரன்ட்டு வெளியே போக கதவு தானா முடிக்கும் பாருங்க. ஆளு லைட்டா ஜெர்க் ஆயிடுவா. சரி ஜன்னல் ஓட்ட வழியா சொல்லலாம்னு பார்த்தா அதிகமா மக்கள்கிட்ட பண்ணிடுது. அது மட்டும் இல்லாம மொட்டைக்கு பின்னாடி சருக்கு நின்னுமோ போக டக்குன்னு திரும்பி பார்ப்பான். அப்ப தடிய வந்து பேச அவனுக்கு பின்னாடி பேய் டிக்கும் பாருங்க. ஆளு அரண்டு போய் அதே இதுல லைட்டை சரி பண்றது ஒயர்ல கையில வச்சுக்கிட்டு அது ஷாக் அடிச்சு கரகர இழுத்துக்கிட்டு கிடப்பான் பாருங்க. ஐயோ என்னத்த சொல்ல, நல்ல வேலை தடியும் போய் எத்து விட்டு காப்பாத்திடுவான். அடுத்த கொஞ்ச நேரத்துல எல்லாருமே வெளியே வந்துருவாங்க. ஆனா யோர்லா வெளியே வரும்போது அவன் மேல மட்டும் ரத்த உலக, மேல பார்த்தா பேய் தூக்குல தொக்கு பாருங்க. இவன் கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஐயோ மொரட்ட காமெடியா இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முழிச்சு பார்த்தா மேல யாருமே இல்ல. அப்புறம் என்ன எல்லாருமே ஒண்ணு கூடி இவனோட கையை சரி பண்ணிக்கிட்டு அப்படியே மொட்டை ஏதோ மந்திரம் போட்டு அந்த தண்ணியை யோர்லா மேல துப்பலாம்னு பார்த்தா டேய் நிறுத்து, இப்ப என்ன மந்திரம் போட்டு இருக்கிறேன்னு கேக்குறான். உடனே இவன் தண்ணியை முழுங்கிட்டு டேய் மூதேவி வலி நிக்க மந்திரம்டா, உடனே உன் கைவலி சரியாயிரும்னு மறுபடியும் தண்ணியை துப்ப சிண்டனா குறுக்க எழுத்து விட்டுருவான். லெவல்ல இருக்கும். அட நாசமா போனவனே பல்லு விளக்க மாட்டியான அசிங்கமா கேட்க டேய் நாங்களாம் மந்திரவாதிகள் குடும்பம்டா, அதனால நாங்களாம் பல்லு விளக்க மாட்டோம், இதுல நாங்க கை தேர்ந்த கூட நான் அடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கு சிண்டு ஏன்டா நாய உன் கையில நீ தண்ணியா வாங்கியிருந்தா எனக்கு ஏன்டா இந்த நிலைமை வந்திருக்க போகுது மூதேவி இப்போ உனக்கு நல்ல வலி கேட்கும். அதான் மொத்தமா அந்த தண்ணி எல்லாம் என் மூஞ்சில தானே இருக்கு. இங்க பாருங்க நான் சொல்றது கொஞ்சம் நல்லா கேளுங்க. இங்க ஏது ஒரு தப்பா நடக்குது, விட்டா செத்துருவோம் போலன்னு சொல்ல மொட்டை டேய் இம்சை எனக்கு அவன் மேல தான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ள சண்டை நடந்ததை நான் பார்த்தேன். அதோட நிக்கோட கையிலயும் காயம் இருக்கிறத பார்த்தேன். அப்படின்னா அவன் தான் கொலகாரனா இருக்கும்னு சொல்றான். அது மட்டும் இல்ல நம்ம மியாவோட சடலத்தை யாருக்கும் கிடைக்க விட கூடாதுன்னு போய் பெட்டியை திறந்தா சடலம் அங்க இல்ல. உடனே யோர்லாட்டு இருக்கடா தயவு செஞ்சு நான் வீட்டுக்கு போயிடுறேன், இங்க இருந்து சாக விரும்புறேன்னு போறப்ப அட்டா கொஞ்ச நேரம் சும்மா ஏறான வாயை பத்தி கூட்டிட்டு போறாங்க. அப்ப திடீர்னு சத்தம் கேட்க எல்லாரும் இவன் பின்னாடி போய் ஒழிச்சுக்கிறாங்க. சரின்னு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு வெளியே எட்டி பார்த்தா பேய் நிக்கும் பாருங்க. அதான் பார்த்துட்டு யோர்லா கத்துறதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கா. உடனே இவன் பெருசா கூப்பிட இவன் வாயை பத்தி பாக்குறான். இவன் கேக்குற மாதிரியா இல்ல. அப்பன்னு பார்த்து பேய் வேற இவன் கத்துவான் பாருங்க. வேற வழியே இல்லன்னு போச்சுக்கணும் மொட்டை கிஸ் பண்ணி விட்டுருவான். இத பார்த்த பெருசு அட கருமமே என்னடா எவ்வளோ இங்க நடக்குதுன்னு கேட்க அங்க ஒரு பேய பார்த்தோம்னு உண்மையை சொல்றாங்க. ஆனா பெருசு இதை நம்ம சும்மா வளராதீங்கடான்னு மேல போக மொட்டை டீ கரும பிடிச்சவனே நீ பல்லே விளக்க மாட்டியா மௌனவன சாவடிக்க போறன்னு கேவலமா திட்டுறான். அதுக்கு சிண்டு சரி போதும் நம்ம போய் வேலையை பார்க்கலாம்னு சொல்ல யோர்லா எனக்கு என்னமோ அந்த பொண்ணோட சடலாம் கண்டிப்பா நிக்கோட ரூம்ல தான் இருக்கும்னு தோணுது, அங்க போய் ஏதாவது செக் பண்ணா தெரியும்னு சொல்றான். சரி நீ இவங்களும் அங்க போய் லைட்டை போட்டு பாத்துக்கிட்டு இருக்க. திடீர்னு சத்தம் கேட்கும் போது அரண்டு போயிருவாங்க. யாராவது போய் பாருங்கடான்னு யோர்லாவை தள்ளி விட பேய் கதவை திறந்து எட்டி பார்க்கும் பாருங்க. ஐயோ வேற லெவல்ல இருக்கும். அது வேற இவன் காலை பிடிச்சிக்க செம்ம அமிர்த மூலிகை ஆகி போயிடும். அப்போ சரியா நிக்க உள்ள வர கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியுது நீயா சாகல. ஆனா இவனுங்க நிக்க போட்டு செம்ம அடிப்பானுங்க. டேய் போதும் நிறுத்துக்கிற அடி தாங்க முடியலன்னு எல்லா உண்மையே சொல்ல நீங்க எல்லாரும் மன்னிச்சோன்னு சரண்டர் ஆயிருவாங்க. என்ன நடந்துச்சுன்னா இவன் மியாவை கூட்டிட்டு கப்பலுக்குள்ள வந்து இவளை ஒளிச்சு வைக்க இடம் தெரிஞ்சப்போதான் இந்த பெட்டியை பார்த்து உள்ள ஒளிச்சு வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல யோர்ல சிகப்பு நேரத்துல சாப்பாட கீழே கூட்டினால அதுதான் இவன் மூஞ்சில சிந்தி இருக்க. ஆனா நம்ம லூசுங்க அதை பார்த்துட்டு இவ செத்து போயிட்டான்னு நினைச்சு இருந்திருக்காங்க. சரி இதுதான் இவங்களை பயமுறுத்த வாய்ப்புன்னு எவ்வளவு வச்சே கொடூரமா பயமுறுத்தி இருக்காங்க. இத கேட்டதுமே இவங்க மூஞ்சா பாக்கணுமே. அது சரி மேல தூக்குல தொங்குனியே அதை எப்படி செஞ்ச பாக்குறதுக்கு அவ்வளவு ரியலா இருக்குதுன்னு கேட்க நான் எங்கடா தொங்கனா விட்டா நீங்களா தொங்க விட்டுருங்க போற லூசு மாதிரி பசாதீங்கடான்னு திட்டுறா. நிக்க சரி அதெல்லாம் விட்டு தருங்க. இங்க பாருங்க எங்களுக்கு உங்களோட உதவி தேவை. இப்ப மட்டும் நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களை வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிறைய கவனிக்கிறேன்னு சொல்ல இவங்களும் மண்டை ஆட்டுறாங்க. அது மட்டும் இல்ல இவளுக்கு இவன் அம்மாவோட மோதிரத்தை போட்டு விட்டு ஐ லவ் யூ மியான்னு சொல்ல எல்லாருக்குமே அப்படி ஒரு சந்தோஷம். ஆனா அப்பன்னு பார்த்து இவன் அப்பா உள்ள வர அப்படியே ஆடி போயிருவாங்க. பெருசு பசங்க கிட்ட அந்த பொண்ணை கூட்டிட்டு போக சொல்லி நிக்க செவ்வுனிலேயே ஒண்ணு விட இவங்களும் பேசாம கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே தனித்தனியா அடைச்சு வைக்க இவங்களுக்கு காவலா நம்ம யோர்லா இருப்பான். இந்த பக்கம் இருந்த மொட்டைக்கு திடீர்னு ஏதோ சத்தம் கேட்க எட்டி பார்த்தா எவனோ பீனு ஒருத்தன் இங்க வந்திருக்கான். டேய் நீயாடா ஏன்னா ஒரு மாதிரியா இருக்க உனக்கு ஒன்னும் ஆகல முதல்ல போய் ஏதாவது மாத்திரை கத்திர போடு அப்பதான் உடம்பு சரியாகணும்னு கேஷுவலா பேசி அனுப்புறான். ஆனாலும் இவன் எப்போ கப்பலுக்குள்ள வந்தான்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகம். இங்க நிக்க
அடைச்சி வச்சிருக்கேன். அவன் மொட்டையனை கிட்ட கூப்பிட்டு பார் கபோர்டு கடையில சாவி இருக்கு, சாவி ஓகேவா, அத மியா கிட்ட சொல்லி எடுத்துட்டு வான்னு அனுப்பி வைக்கிறான். ஆனா இவன் போய் சிண்டங்கிட்ட சாவி பேஸ்மெண்ட்ல இருக்குதாம்னு ரகசியமா குசு குசுன்னு சொல்ல யோர்லா கிட்ட போய் நிக்கு சாப்பிட சாசேஜ் வேணுமான்னு சொல்றான். என்ன ஒரு அழகா மெசேஜ் பாஸ் ஆகுது இல்ல. இவன் அந்த சாசேஜை எடுத்துட்டு வந்து நிக்கு கிட்ட கொடுக்க அவன் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுவான். சரி போய் தொலைங்க, ஏன் கிட்ட சின்னதா ஒரு கத்தியை மட்டும் கொடுத்து அனுப்ப சொல்லுன்னு சிக்னல் காட்ட இந்த முறை இவனுக்கு கட் பண்ணி சின்னதா வேணுமான்னு தகவல் போகும் பாருங்க. ஐயோ என்னால முடியலங்க போக. இதை பார்த்து நிக்க அட்டங்க அப்பா முடியலடா சாமின்னு பதறி போயிருவான். அப்போ தடிமாடு எட்ட எந்திரிச்சு போக இவன் வெளியே வந்து ஏன்டா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், சாவி கபோர்டு அடியில இருக்குதுன்னு சொன்னேன்னு எடுத்து காமிக்கிறான். அப்போ பி உள்ள வர என்னடா ஆச்சு உனக்கு, நல்லா தானே இருக்கிறேன்னு நல்லா விசாரிக்கிறான். இல்ல எனக்கெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேன்னு உள்ள போக சரி எல்லாரும் போய் தூங்குங்க மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு போறாங்க. அன்னைக்கு நைட்டு தூங்கும் போது யோர்லா பி மேல கைய போட அவன் உடம்பு பயங்கர ஜில்லுன்னு இருக்கு. அது மட்டும் இல்ல இவன் ஒரு மாதிரி வாந்தி இருக்க, அதுல புழுவெல்லாம் வருப்பா இருக்க. இவன் இந்த அரட்டு போய் கத்த ஆரம்பிச்சிருவான். உடனே சென்று நான் எழுப்பி விட்டு நடந்ததை சொல்ல இவன் எட்டி பார்த்தா வாந்தியும் இல்ல ஒரு சாந்தியும் இல்ல. மொட்டை எந்திரிச்சு இப்போ உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை, இதுக்கு தானே அப்பவே சொன்னேன் இந்த கருத்தடை மாத்திரை எல்லாம் போட்டுக்காதன்னு கண்ணு ஃபீஸ் போயிருன்னு அப்பவே சொன்னேன். கேட்டியான்னு சொல்ல வர எது வர ஷாக் ஆயிடுவா. அதுக்கு யோர்லா இல்ல எனக்கெல்லாம் குழந்தைகள் வேணும்னு சொல்லுவான் பாருங்க. ஐயோ இவனுக்கு என்னத்த சொல்ல. அப்ப இந்த மூதேவிக்கு வயிறு வலிக்குதுன்னு பாத்ரூம்ல போய் முக்கிட்டு இருக்க முன்னாடி இருந்த கவர்ல இருந்து என்னமோ துடிக்குது. உடனே அவசரமா கழுவிட்டு ஒரு பிரஷ் எடுத்துட்டு கிட்ட போக உள்ள இருந்து ஒரு எலி வரத பார்த்துட்டு கத்துவான் பாருங்க. ஐயோ வேற லெவல்ல காமெடியா இருக்கும். இதுல மறுபடியும் கை அடிபட்டு போயிடும். அந்த கடுப்புல எலிய போட்டு சாத்துன்னு சாத்தா மறுபடியும் கவருக்குள்ளேயே ஓடி போயிடும். காண்டல இருந்த இவன் அதை திறக்க டாட்டு போட்ட ஒரு கை உள்ள இருக்கும் பாருங்க. இந்த பயவெல்லாம் கத்திக்கிட்டே பேட்டு போடாம வெளியே ஓடி வந்துருவான். ஓடி போய் பசங்களை எழுப்பி விட்டு அவனுக்கு 2 பேரும் இவனை பார்த்துட்டு மிரளுவாங்க பாருங்க. ஐயோ சிரிப்பு தாங்க முடியாதுங்க. ஏன்டா இப்படி நிக்கிறேன்னு மிரள இங்க ஒரு பணத்தை பார்த்தேன்னு சொல்றான். உடனே இவங்க ஷாக்கா கேட்க டேய் வாய பொத்துறான்னு வாய பொத்துவான் பாருங்க. ஐயோ கைய எறா தாத்தா குடல புடுக்குதுடா நாய. ஓ தாங்க முடியலையே. சரி அந்த கருமத்தை எங்கடா பார்த்து தொலைச்சேன்னு கேட்க அது உள்ளதாண்டா பாத்ரூம்ல தாண்டா இருக்கு. ஆனா அவனோட வலது கையில ஒரு நங்கூரம் டாட்டூ இருந்துச்சுன்னு சொல்ல அப்படின்னா அது ஒரு கேப்டனா தான் இருக்கணும். அந்த டாட்டூ போட்டு இருக்கிறவங்க நிக்கு பி நம்ம பெருசுன்னு சொன்ன உடனே அந்த சடலத்தை போய் பாக்குறாங்க. ஆனா அங்க அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல. உடனே மொட்டை சரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நாங்க மந்திரவாதிகள் பரம்பரைன்னு உங்களுக்கு தெரியும்ல, நாம மந்திரத்தை போட்டு யாரு பேய்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்ல எப்பா சாமி போதும்டா ஏற்கனவே நட்டு நாடு எல்லாம் கலந்து போய் கிடக்குது சங்காத்தமே வேணாம்னு ஜகா வாங்குறாங்க. அப்ப நிக்கு உள்ள வந்த உடனே சப்ப பீதியாக பாருங்க. ஐயோ இடத்தை சொல்ல ஆமா என்னடா நடக்குதுங்கன்னு கேட்க ஒண்ணு இல்ல இந்த யோர்லா இருக்கான்ல யோர்லா அவன் பேய பார்த்து ரொம்ப பயப்படுறானா, அதான் மந்திரத்தை போட்டு அவனுக்கு கொஞ்சம் தைரியத்தை வர வைக்கலாம்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே இவனும் சரின்னு சொல்லிடுறான். அப்புறம் என்ன எல்லாரும் சேர்ந்து மந்திர வார்த்தைகளை உச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் இந்த பக்கம் சொல்ல அங்க அங்கேயும் திடீர்னு உடைதான் சாயுதாங்கிற மாதிரி நிறைய நாட்டக்க ஆரம்பிக்குது. அப்போ மியா நிறுத்திட்டு நீ என்ன கருமத்துற சொல்ற, இது பேய கண்டுபிடிக்கிறதுக்கான மந்திரம் இல்ல பேய்களை வர வைக்கிறதுக்கான மந்திரம்னு சொல்ல திடீர்னு சுத்திட்டு இந்த லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. அப்போ திடீர்னு புகையா கிளம்ப எல்லாருக்கும் வயிற்றுல புளிய கரைக்க ஆரம்பிச்சிருது. அப்போ சுத்திலும் பார்த்தா எல்லா பக்கமும் பேய் கிளம்புது. அது மட்டும் இல்ல இவங்க முன்னாடி இருந்த பி பேயா மாறி நிக்க காயப்படுத்துவாங்க. பயங்கரமா இருக்கும். கப்பலை சுத்தி எல்லா இடத்துலயும் பேய் மட்டும்தான் இருக்குது. இங்க தடிமாரி தூங்கிட்டு இருந்த பெருசை எழுப்புறானா இவனால எந்திரிக்க முடியல. என்னடான்னு பார்த்தா பேய் இவரை போட்டு அமுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் கண் முழிச்சு நார்மல் ஆகிடுவான். இங்க பசங்க மரண பீதியில இருக்க அந்த பி வேற எப்ப செத்து போனான்னு தெரியல. சரி எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா சின்னால நகர முடியல. என்னன்னு இவங்களுக்கு விஷயம் ஒன்றும் புரியல. அதோட மொட்டை என்ன அடிக்க டேய் மிச்சி நான் ஒண்ணு செய்யறா நான் ஒண்ணு அடிக்கல்றான்னு கதறான். அப்ப இவன் சடத்தாடா தூக்கம் பாருங்க. அதை பார்த்த உடனே எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே யோர்ல ஒரு கட்டையை தூக்கி அடிச்சா திரும்ப வந்து எப்படி அடிச்சு கதற விடுது. இது வேலைக்காகதான ஒரு துணியை எடுத்து போடா அது நிக்கும் பாருங்க. இவங்கெல்லாம் இன்னைக்கு வேற லெவல்ல பரல ஆரம்பிச்சிருவாங்க. இருந்தாலும் இப்போதான் உருவம் தெரியுது. அதனால ஓங்கி அடிக்க பேய் பசுக்குன்னு போயிடும். இது தெரியாம இவங்க 2 பேரையும் போட்டு சாத்துவான் பாருங்க. கொடுமைதான். சரி உடனே ஓடலாம்னு அங்கிருந்து கீழே ஓடி வந்தா நிக்கு நகர முடியாம ரொம்பவே மோசமான நிலையில இருப்பான். மேல தடியா கப்பலை சரி பண்ண பார்க்க ஆயில் லீக் ஆகுறது நிக்கவே இல்ல. பெருசோ சரி விட்டுல நம்ம வந்த வேலையை எங்கேயே முடிச்சிருவோம்னு சொல்ல இந்த பக்கம் இவங்க நம்பாளுங்கெல்லாம் காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்காங்க. அது சரி கப்பல் ஏன் நின்னு போச்சுன்னு கேட்க திடீர்னு பேய் வந்து மியாவை பிடிக்க பாருங்க. அவ்வளவுதான் மறுபடியும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுமாவனே. இவங்க அடிச்சு பிடிச்சு ஒரு ரூமுக்குள்ள வர மியா நிக்கு போட்டுட்டு விட்ட மோதிரத்தை மிஸ் ஆயிடுச்சுன்னு இவங்கள உள்ள வச்சு கதவை சாத்திட்டு வெளியே போய் தேடுவா. ஒரு வழியா கண்டுபிடிச்சு எடுத்து மாட்டினா லைட் எல்லாம் மின்ன ஆரம்பிக்குது. அப்போ இவளுக்கு பின்னாடி பீ நிக்க கால பெருசுக்கு இவங்க கத்துன சத்தம் கேட்டிருக்கும் போல என்ன ஏதுன்னு போய் பார்க்க சொல்றான். கூடவே மியாவையும் விட்டுட சொல்றான். இப்போ தடிமாரி மேல வந்துட்டு இருக்கிறத
பார்த்துட்டு மியா போய் விழுந்துக்க பியோட பேய பார்த்துட்டு அரண்டு போய் உசுருக்கு பயந்து ஓட ஆரம்பிச்சிருவான். நேரம் பிரிச்சுட்டு ஓடி போய் பியோட ஆவி இங்க வந்திருக்குன்னு கதற. என்னடா சொல்ற தெளிவா சொல்லுன்னு கேட்டா மூதேவி ஒரு வில்லத்தனமான வேலையா பார்த்து விட்டுருக்குங்க. பி இவங்கிட்ட வட்டி காசை கொண்டு வந்து கொடுத்துருக்கான். ஏன்னா இவன் அந்த டோ இருக்கான்ல அவங்கிட்ட வட்டிக்காக காசு வாங்கியிருப்பான். ஆனா இந்த தடியன் என்ன பண்ணிட்டான், அவனோட அம்மா உடம்புக்கு முடியாம இருந்ததால அதுக்காக செலவு பண்ணிடுறான். இது தெரியாம அந்த டாவ பைய என்னையே ஏமாத்த பாக்குறியான்னு இவன் வாயில ஆயில ஊத்தி குட்டூரமா கொண்டு இருக்கான். ஆனா அப்போ கூட இந்த நாய் உண்மையை சொல்லலைங்க. கேட்ட உடனே பெருசு நீ எல்லாம் மனுஷனே இல்ல தெரியுமா, ஒழுங்கா இங்கே இருன்னு சொல்லிட்டு போறாப்புல. இவன் மட்டும் தனியா இருக்க பேய் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருது. இவனை சும்மா தாறு மாற பயமுறுத்தி மரண பயத்தை காட்டுதுங்க. அதோட இந்த பக்கமும் சென்ற பேய் பிடிச்சுக்கிட்டு அலும்பு பண்ண அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்காங்க. இங்க தனியா சிக்கின தடிமோட நிலைமை தாங்க ரொம்ப பாவம். எட்டி ஒதைக்கிறது என்ன, முடிய பிடிச்சு கீழே இழுக்கிறது என்ன, கடைசியா இவன் மூஞ்சிக்கிட்டயோ வந்து இவனை இழுத்துக்கிட்டு போகும் பாருங்க. வர மாதிரி இருக்கும். இந்த பக்கம் நிக்க கதவை உடக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்க நம்ம யோர்ல மட்டும் தனியா உள்ள மாட்டிக்குவான். சிண்ட டேய் நார பயலே எந்திரிச்சு வாடான்னு கூப்பிட்டா என்னால முடியலடா வந்து உதவி பண்ணிடாரு கதறிக்கிட்டு இருப்பான். இப்ப வெளியே பசங்க 2 பேரும் ஷாக் ஆகி கதவுன்னு கத்த அவங்க ஒரு பக்கம் மாட்டிப்பாங்க. அதை விட உள்ள யோர்ல பேய பிடிச்ச உடனே கத்துவான் பாருங்க. சிண்டம் வீதியில இவன் முஞ்சில பஞ்சர் ஆக்கி விட்டுருவான். வெளியே நிக்க மொட்டையனை காப்பாத்த போறாடா கஷ்டப்பட்டு அங்கிருந்து தப்பிச்சு வெளியே ஓடி வர்றாங்க. இவங்க அப்படியே வழி தெரியாம போக முன்னாடி தடிமாடி செத்து கிடக்கிற பார்த்துட்டு மிரண்டு போய் வந்த வழியிலே திரும்ப ஓடுறாங்க. ஐயோ எல்லா பக்கமும் முட்டு சத்தவே இருக்கு, எங்களை காப்பாத்தா யாருமே இல்லையான்னு முன்னாடி இருந்த கதவை போட்டு மாகுன்னு உடச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் பார்த்தா சைட்ல ஒரு கதவு தானா திறக்க அதுல இருந்து பேய் கொடூரமா மூமெண்டம் போட்டுக்கிட்டு எந்திரிச்சு வரும் பாருங்க. இவங்க எல்லாம் மரண வீதியில இருப்பாங்க. ஐயோ காப்பாத்துக்கு கத்திக்கிட்டு கதவை உடச்சிக்கிட்டு உள்ள போக வெளியே பெருசு மேல வந்தா பக்கத்துல ஒரு போட் இருக்கிறத கவனிக்கிறான். அப்படின்னா யாரோ இங்க வந்திருக்காங்க. வேற யாரான்னு பார்த்தா டாவ் தான் இங்க வந்திருக்கான். ஆக்சுவலி இவன் தாங்க படத்தோட வில்ல. ஏய் பெருசு என் பொண்டாட்டி எங்கன்னு கேட்க இந்த பக்கம் இவங்க எல்லாரும் சரக்கு வைக்கிற இடத்துக்கு வந்து சேர்றாங்க. இதுல யோர்ல மட்டும் ஏனில சரியா நிக்க முடியாம நில தடுமாறி கீழே விழுக அங்கிருந்த சரக்கு மேலேயே வந்து லேண்ட் ஆயிடுறாங்க. ஆனா இப்போதாங்க ஒரு மரட்டலான ட்விஸ்ட். இது வரைக்கும் இவங்க ஏதோ சரக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்குள்ள எல்லாமே பணங்களா இருக்கும் பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். இதுல மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கிற எல்லா பேரல்லையும் பிணங்கள் மட்டும்தான் இருக்கு. மேல பெருசு டேய் இது வரைக்கும் நீ செஞ்ச கொலைகளை மறைக்கிறத சரியா தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உன் மனைவியை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்றாப்ல. நாசமா போச்சு போங்க, இது எல்லாமே இவன் செஞ்ச கொலைங்களா? விளங்குவானா இவன்? அதோட இவனால கூப்பிட்டு கப்பல்ல இவன் பொண்டாட்டி இருக்கிறாளான்னு தேட சொல்ல கீழே யோர்ல வேற பயத்துல கிட்டத்தட்ட பயக்கமே போட்டிருப்பான். அப்ப வில்லன் பெருசா கூட்டிட்டு கீழே வர இப்போதாங்க ஒரு அல்டிமேட் ட்விஸ்ட். மீயா நிக்க கூப்பிட என்னடி அவன் கூட வாழ ஆசைப்படுறியா, அது நடக்காதுன்னு சொல்லி வாய மூடல. அங்க இருந்த ட்ரம்ல இருந்து அவனோட சடலம் விழுகும் பாருங்க, முரட்டலா இருக்கும். அப்படின்னு இது வரைக்கும் இவங்க கூட இருந்தது நிக்கோட ஆத்மாவா? வேற லெவல் தான் போங்க. உடனே மியா போய் கட்டி பிடிச்சு அழுக. அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக். இவன் மியாவுக்கு இவன் அம்மாவோட மோதிரத்தை கொடுக்கலாம்னு அவளோட வீட்டுக்கு போயிருக்க வில்லன் வந்துருவான். அப்புறம் என்ன சேசிங் தான். விரட்டி ஹார்பர்ல வச்சு கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் சீன்ல யாரோ கப்பலுக்குள்ள இருந்து வெளியே ஓடி வர மாதிரி காமிக்கல, அது நம்ம நிக்கோட ஆத்மா தான். கூடவே இவ கூட பேசினது, இவ அரைஞ்சது, அப்புறம் கப்பலுக்குள்ள கூட்டிக்கிட்டு வந்தது, அங்க நடந்ததுன்னு எல்லாமே இவனோட ஆத்மா தான் மக்களே. ஒரு காதல், ஒரே ஒரு காதல், அதுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் போகணும்னு தோணுது இல்ல? ஆனா அது முடியலன்னு நினைக்கும் போது ஏற்படக்கூடிய வழி இருக்கு பாருங்க, அதுதாங்க உண்மையிலே நரக வேதனை. இங்க பெருசு வில்லன் கூட மல்லு கட்ட பொசுக்குன்னு இவரையே போட்டு தள்ளிடுவான். உடனே மொட்டையினும் சிண்டனும் மியாவை விட்டுருங்கன்னு கெஞ்சி அவங்களே அடிச்சு போட்டுட்டு இவளை தரன்னு இழுத்துட்டு போறலாம். உடனே யோர்லா என் ஃப்ரெண்டு மேலே கையா வைக்கிறியான்னு வில்லன் கூட மல்லு கட்ட அப்போ சிண்டம் பெரிய கட்டையா வச்சு ஓங்கி அடிப்பான் பாருங்க. தெரியாம கன்னு ஃபயர் ஆகி போயிடும். என்னடா ஆச்சுன்னு பார்த்தா திடீர்னு யோர்லா கீழே விழுவான் பாருங்க. அவ்வளவுதான், எல்லாரும் துடிச்சு போயிருவாங்க. அவனை எழுப்புனா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. இவங்க அதை பார்த்துட்டு அப்படியே நொந்து போய் அழுதுகிட்டு இருக்க திடீர்னு இவன் கண் முழிச்சிருவான். டேய் நீ என்ன சாகலையான கதற? இல்லடா, ஆனா நீ நசக்க கூடாத இடத்த நசங்கனா நான் கண்டிப்பா சீக்கிரம் செத்துருவேன்னு சொல்றான். ஒண்ணு இல்லடா, துப்பாக்கி சத்தம் கேட்டு பயந்து மயங்கிட்டேன் அவ்வளவுதான்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்போ வில்ல எந்திரிக்க மொட்டை கண்ணோட நிக்கிறான். ஆனா இப்ப வில்ல அடிப்பான் பாருங்க, ஒரு தாறுமான ட்விஸ்ட். டேய் மொட்டை, இப்போ என்ன நீ இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவங்களுக்கே உதவி பண்றியா? நான் தான் ஏற்கனவே சொன்னல என் பொண்டாட்டி எங்க இருக்கான்னு நீ சொன்னா உனக்கு பணம் தரேன்னு சொல்லுவான் பாருங்க. பயங்கர அதெல்லாம். அப்படின்னா மியா இங்க இருக்கிற விஷயத்த பணத்துக்காக இல்லங்கிட்ட போட்டு கொடுத்ததே இவன் தானா? நாசமா போச்சு போங்க. இதை கேட்ட இவங்க எல்லாரும் அட துரோகிங்களான்னு இவளை பார்க்க டக்குன்னு மொட்டை மனசு மாதிரி வில்லனை லாக் பண்ணி நீங்க எல்லாரும் இங்க இருந்து வெளியே கிளம்புங்க, என்னை பத்தி எதுவும் யோசிக்காதீங்க, உடனே தப்பிச்சு போங்கன்னு சொல்றான். அப்ப வில்ல இவங்க கூட மல்லு கட்டி இவங்கிட்ட இருந்த துப்பாக்கியை பிடுங்கி இவனையே போட்டு தள்ளிடுவான். உடனே நேரா மேல வந்து ஏய் நீங்களா வெளியே வந்துருங்க, இல்ல
இல்ல உங்களை கொன்னுடுவன்னு மிரட்ட சரியா யோர்ல என்னத்தையோ தள்ளி விட்டுருவான். இந்த சத்தம் வில்லனுக்கு கேட்டு கதவை திறந்து பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க கண்ணுக்கு வில்லன் தெரிவான், ஆனா அவன் கண்ணுக்கு நம்ம ஆளுகளை தெரியல. எப்பறா சாத்தியம்னு பார்த்தா குறுக்க நம்ம நிப்பான் பாருங்க. காசமா இருக்கும். இந்த பக்கம் வில்ல இவன் ஆளுங்க செத்து கிடக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் மறந்து போக இவன் முன்னாடி நிப்பான் பாருங்க. ஹாலு அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். அது மட்டும் இல்ல, இப்போ இவனால கொல்லப்பட்ட எல்லாருமே இங்க தாங்க இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒண்ணு கூடி இவன் கழுத்துல தூக்கு கயிறை மாட்டி ஏத்தி துட்டிக்க சாகடிப்பா பாருங்க. தெரி சீன் இதெல்லாம் எல்லாமே நல்லபடியா முடிய நம்ம ஆளுங்க உள்ள இருந்து வெளியே வந்தா ஒரு பையனும் இருக்க மாட்டா. கப்பலே பியூர் கிளீனா இருக்கு. அப்போ மேல பார்த்தா வில்லன் தொங்குவான் பாருங்க. இவங்க எல்லாம் அப்படியே நடுநடுக்கி போயிருவாங்க. இப்போ இந்த பக்கம் நிக்க சாதாரணமா வர மியா எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு பயங்கரமா அழுவா பாருங்க. பார்க்கவே ரொம்பவே பாவமா இருக்கும். பாரு மியா, இதுக்கு மேல நீ தான் உன்னை பாத்துக்கணும், சரியா? உனக்காக நான் இருக்குன்னு சொன்ன உடனே இவ கட்டுப்பிடிச்சு அழுவா பாருங்க. இதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நிக்கு மட்டும் பாவம் என்ன செய்வான், கண்ணீர் மட்டும் தான் விட முடியும். சரி, மொட்டை எங்கடா போனான்னு பார்த்தா குண்டடிப்பட்டு முதவி இன்னும் உயிரோட தான் இருக்கு. நிக்கு, இதுல கொஞ்சம் பணம் இருக்கு, எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழுன்னு நெத்தியில முத்தம் கொடுப்பான் பாருங்க. நான் அப்படியே உருகிட்டேங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் கப்பல்ல விட்டுட்டு வில்ல வந்த படகுல தப்பிச்சு போறாங்க. இதோட படமும் முடியுது. காதலுக்கு கண்ணு இல்ல, வயசு இல்ல நல்லா சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே உண்மைதாங்க. இப்போதான் நானும் அதை புரிஞ்சுக்கிட்டேன். சோ गाइस, இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட வரும். அது வரைக்கும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எக்ஸ்ட்ரீம் தமிழ் சேனலை டிங் டாங்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ் யூ गाइस, பாய்.